Hi guys, welcome to the Marine Aquarium. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 6 feet ஏற்கனவே நம்ம செட் பண்ணி YouTubeல போட்டு அதுல நல்ல வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்துறோம். அந்த வீடியோ எப்படினா இப்போ fish எல்லாம் நல்ல ஹெல்தியா இருக்கு. அதே மாதிரி அது வந்து fish நல்லா வந்து ஃபீடிங் கண்டிஷன்ல இருக்கு. நல்ல இப்போ நிறைய மீன் விட்டுருக்கோம். அதோட வீடியோ பாருங்க. இது எதுக்கு நம்ம போடுறோம்னா நம்ம வந்து ஃபுல் டைம் எப்பவுமே அப்டேட்லயே இருக்கோம். நிறைய கஸ்டமர் வந்து மீனை வளர்க்க மாட்டேங்கிறாங்க, நிறைய அடி வாங்கிக்கிறது, இதே மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாதனால தான் உங்களுக்காக நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம் எனி டைம். இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும் இல்லை என்ன வேணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கும் தெரியும். நான் உங்களுக்காக வேற வீடியோ எடுத்து போகிறேன். அது மாதிரி வேற என்ன உங்களுக்கு டிப்ஸு இல்லை மரைனில் உங்களுக்கு வேற என்ன தெரிஞ்சுக்கணுமானா கூட நீங்கள் கேளுங்க, டவுட் கேளுங்க, நம்ம அதுவும் எடுத்து போடலாம். இதுக்காகவே நான் வந்து ப்ராசஸ் பண்ணி நிறைய வந்து உங்களுக்கு வந்து மரைனில் வந்து நான் உங்களுக்கு வந்து சிலதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். மீன் எப்படி நிற்கணும், எப்படி நம்ம மீனை மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணால் மீன் நல்லா நிற்கும், ஃபீடிங் என்ன ஃபீடிங் போடலாம், எப்படி போடலாம், எத்தனை டைம் போடலாம் எல்லாமே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபிஷ்ஷும் சாவாது, ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக இருக்கும், ஃபிஷ்ஷும் லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃபிஷ்ஷுக்கும் இப்போ பெட்டுனாவே உங்களுக்கு எல்லா மீனுமே ஒரு 14 வருஷம் இருக்கும். அதே மாதிரி இப்போ பர்பிள் டேங்க் எடுத்தால் ஒரு 28 வருஷம் இருக்கும். யூனிகானாஸ் எடுத்தால் ஒரு 16 வருஷம் இருக்கும். நான் ரஃபாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி அதோட லைஃப் டைம் நிறையவே இருக்கும். ஒரு ஃபிஷ்ஷோட லைஃப் டைம் பார்த்தா மினிமம் உங்களுக்கு பெரிய டேங்க் வெரைட்டி மீன் எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு 28 மேலேயே இருக்கும் லைஃப் டைம். நம்ம கிட்ட ஏன் அடிவாங்கன்னா நம்ம செட்டப் சரியா இருக்காது, நம்ம கிட்ட ப்ராப்பரான டேங்க் இருக்காது. ப்ராப்பரான டேங்க்னா ஒரு டேங்க்ல நீங்க 10 மீன்னா 10 மீன் தான் வைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு மரைன் டேங்க்ல மீன் வளர்ந்தா நீங்க டேங்க் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நிறைய கஸ்டமர் சொல்றாங்க, டே மீன் எங்க வளருது, செத்துதாண்டா போகுது சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு நாங்க இந்த வீடியோலாம் எடுத்து காட்டுறோம். இந்த மீன் வந்து நாங்க விட்டு ஒரு 6 மந்த் கிட்ட இருக்கும். நல்லா சூப்பராகவே செட் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம யூடியூப்லயும் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணுங்க. இப்போ உள்ள வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. தேங்க்யூ கைஸ். கேமரா